ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. பிரியமானவர்களே, இன்றைய வேத வார்த்தை நாகு 1வது அதிகாரத்துல 7வது வசனம் வாசிக்க போகும். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. 7வது வசனம். கர்த்தர் நல்லவர், ஆமென். இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை தம்மை நம்புகிறவர்களே அறிந்திருக்கிறார். ஆமென். ஆனாலும் நினிவேயின் ஸ்தனத்தை புரண்டு வருகிற வெள்ளத்தினால் சர்வ சங்காரம் பண்ணுவார். இருள் அவர் சத்துருக்களை பின்தொடரும். நீங்கள் கர்த்தருக்கு விரோதமாக செய்ய நினைக்கிறது என்ன? அவர் சர்வ சங்காரம் பண்ணுவார். இடுக்கம் மறுபடியும் உண்டாகாது. அவர்கள் சன்ன பின்னலாய் இருக்கிற முட்செடிகளுக்கு ஒப்பாய் இருக்கையிலும் தங்கள் மதுபானத்தினால் வெறி கொண்டிருக்கையிலும் அவர்கள் முழுவதும் காய்ந்து போன செத்தையை போல எரிந்து போவார்கள். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த நாள்ல தேவன் என்ன சொல்றாருன்னா, நமக்கு ஒரு நல்ல வார்த்தை கொடுத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அவர் ஏன்னா அவர் அரணும் கோட்டையுமா இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அவர் நம்மளை அறிந்திருக்கிறாராம். ஆமென். அல்லேலூயா. அவர் அறிந்திருக்க ஒவ்வொரு சூழ்நிலையிலும் அறிந்தும் இருக்கிறார், தெரிந்தும் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. இந்த நாள்ல நமக்கு இன்னைக்கு என்னையாவது தேவைகள் இருக்குதா? எல்லாத்தையும் அவர் அறிந்திருக்கிறார். இந்த நாள்ல நம்ம தேவையில அறிந்து தேவன் நம்மள அந்த காரியத்தை வெற்றி பெற செய்ய போகிறார். ஆமென். அல்லேலூயா. இந்த நாள்ல ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நம்ம ஏதாவது பயத்தோடு இருந்தோம்னா இந்த நாள்ல அந்த பயத்தெல்லாம் தூக்கி போடுவோம். ஆமென். அல்லேலூயா. தேவன் நம்ம ஒவ்வொரு சூழ்நிலையிலும் அவர் அறிந்தும் தெரிந்தும் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அதுக்காக ஒன்றுக்கும் நம்ம கவலைப்படக்கூடாது. அப்பனா நம்மளுக்கு கஷ்டங்கள் எல்லாமே நினைவு பட்டணத்துல வெள்ளம் வந்தது போல நம்மளை சூழ்ற மாதிரி இருக்கும். அப்பனா நம்ம பயப்படக்கூடாது. ஆமென். அல்லேலூயா. அப்ப அந்த நினைவு பட்டணத்துல அந்த இடத்த அழிக்க வர்றாரு. அப்பனா அவர் எரிச்சல் உள்ள தேவனா இருக்கிறார். அந்த எரிச்சல் எப்படி வந்தது அப்படின்னு நம்ம ஆலோசிச்சு பார்க்கணும். ஏன் தேவன் எரிச்சல்? ஏன்னா அன்பான தேவன் தான், ஏன்னா சாந்தமுள்ள தேவன் தான். அப்பனா அவருக்கு ஏன் எரிச்சல் வருதுன்னா நம்ம எந்த அளவுக்கு அவரை எரிச்சல் படுத்திருப்போங்கிறத நம்ம ஆலோசிச்சு பார்க்கணும். ஆமென். அல்லேலூயா. நினிவே பட்டணத்துல என்ன நடந்தது? எல்லா பாவத்துல, ஏன்னா ஆண்களும் பாவம் செஞ்சு எல்லாம் ஒவ்வொரு வீட்லயும் நிறைய சொல்ல முடியாத பாவங்கள் செஞ்சனால ஆண்டவர் எவ்வளவோ பொறுத்து பார்த்தாரு. அவர்னால முடியல. அப்பனா இந்த மக்கள் திருந்தவே மாட்டார் சொல்லிதான் அந்த நினிவே பட்டணத்தையும் அழிக்கிறதுக்கு முயற்சி பண்ணினார். ஆமென். அல்லேலூயா. அப்படி இருந்தாலும் அப்ப அந்த இடத்துல தேவனோட வார்த்தை என்ன சொல்லுன்னா, ரோத்து குடும்பத்தை அவங்க உண்மை உள்ளவர்களாக இருந்தார்கள். ஆமென். அல்லேலூயா. அத்தனை பாவமான நினிவே பட்டணத்துல இருந்தாலும் அந்த குடும்பத்தை பாதுகாத்து இருக்கார். ஆமென். அல்லேலூயா. அந்த தூதர்களை அனுப்பி அந்த வீட்டுக்கு வர செய்து அந்த குடும்பத்தில் நீங்க கிளம்பி போங்கன்னு சொன்னாரு. ஆமென். அல்லேலூயா. அப்ப அவங்க எல்லாம் கிளம்பி அப்பனா காப்பாத்திருக்காரு. அதனாலதான் சொல்றாரு, என்னை நம்பி இருக்கிற ஒரு நாளும் வெக்கப்பட்டு போக மாட்டார்கள் என்று. ஆமென். அல்லேலூயா. அப்ப இப்படிதான் நம்மள ஒவ்வொருவரும் நம்ம தேவனை முழு உள்ளத்தோடு முழு ஆத்மாவோடு நம்பி இருக்கும்போது நம்மளை பாதுகாப்பார். தூதரை அனுப்பி, ஏன்னா தானியேலை சிங்கத்தின் வாயை கட்டி காப்பாத்தலையா? ஏன்னா ஒவ்வொரு சூழ்நிலை தானியேல மீட்டெடுக்கலையா? அந்த மாதிரிதான் தானியேல் போல நம்ம முழு உள்ளத்தோடு முழு ஆத்மோடு தேவனை நேசிக்கும் போது இந்த ரோத்து குடும்பத்தை எப்படி மீட்டெடுத்தாரோ அது போல ஒவ்வொரு குடும்பத்தையும் நம்ம குடும்பத்தையும் மீட்டெடுப்பார். ஆமென். அல்லேலூயா. எத்தனை சத்துருக்கள் வந்தாலும் சரி அது நம்மளை மீட்டெடுப்பார். அப்ப கூட என்னோட என்ன சடை பின்னல் போல பின்னி இருக்கார்களாம். ஆமென். அல்லேலூயா. என் முள் செடிகளை போல அப்படியே பின்னி இருக்கிறார்களாம். ஏன் அப்படி பின்னி நம்ம இந்த பாவத்தெல்லாம் செய்யறாரு? குடித்து வெறித்து இப்படி தேவன் முன்னாடி இப்படி செய்தா அவர் எரிச்சல் படாம என்ன செய்வார்? அப்பனா ஏன் தேவனுக்கு எரிச்சல் உண்டாக்குறாருன்னா அந்த பாவம் அக்குறுமம் அதுல ஒரு சின்ன இன்பத்துக்காக தன்னைவே அழித்துக் கொள்ளுகிறார். ஆமென். அல்லேலூயா. இந்த நாள்ல கூட ஒரு விஷயம் நான் சொல்றேன். என்னன்னா, ஒரு ஆண் மகன் போய் குடிக்கிறான். குடிச்சிட்டு வந்த உடனே அந்த குடும்பத்துல எல்லாரும் சந்தோஷமா இருக்குமா? குடிச்சிட்டு கம்முன்னு படுத்தா கூட தெரியாது. அங்க விழுந்து இங்க விழுந்து அங்க உருண்டு இங்க உருண்டு அந்த வீட்டுல அந்த மனைவி எவ்வளவு துக்கப்படுவா. அதையெல்லாம் அந்த ஆண் மக்கள் யோசிக்க மாட்டேங்கிறாங்க. அதை விட என்ன கொடுமைன்னா அந்த பிள்ளைகள் மகனுகள் மருமகள் அந்த குழந்தைகள் எல்லாம் அந்த உங்க தாத்தா அங்க விழுந்திருக்கிறாரு, அந்த உங்க அப்பா அங்க விழுந்திருக்கிறாரு, உங்க மாமனார் அங்க கிடக்குறாரு, நீங்களாம் சொல்ல மாட்டீங்களா? இப்படி எல்லாம் கேட்கும் போது ஒவ்வொரு அந்த குடும்பத்துல எத்தனை பேர் அந்த ஒரு ஆண் மகனால
அந்த குடும்பமே பாதிக்கப்படுகிறது. ஆமென் அல்லேலூயா. அப்ப அவங்களோட கண்ணீர் எவ்வளவு அகமானத்தை சந்திச்சிருப்பார்களா? வீட்டுல வந்து குடிச்சிட்டு வந்து கம்மன் இருப்பாங்களா? வீட்டுல எத்தனை பேசுவாங்க, எத்தனை நிந்தைகள், எத்தனை கஷ்டங்கள், பெண்கள் எத்தனை பேர் கண்ணீர் விட்டு கொண்டு இருக்கிறாங்க. இந்த குடியினால எத்தனை குடும்பம் அழிஞ்சு கொண்டு வருகிறது. இதையெல்லாம் அந்த ஆண் மக்கள் ஒவ்வொரு நாளும் யோசிச்சு பார்க்கணும், குடிய விடணும். அதனாலதான் தேவன் எரிச்சல் உள்ள தேவனாய் மாறினார். ஆமென் அல்லேலூயா. சாந்த குணமான தேவன், அன்பான தேவன், நம்மளை பாதுகாக்கிற தேவனாய் இருந்தவர் இந்த மாதிரி அக்கறம் அநியாயம் செய்ததுனால ஏன்னா அவருக்கு வந்து எரிச்சல் வந்து விட்டது. ஆமென் அல்லேலூயா. இதையெல்லாம் நம்ம அறிந்து கொண்டு நம்ம இருதயமே நம்ம இருதயமே ஆலயம் என்று சொல்லப்படுகிறது. தேவன் வந்து வாசமாய் இருக்க வேண்டும் என்றால் ஆலயத்தை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருக்கு விரோதமாக பொல்லாத நினைவு கொண்டிருக்கிற தூர யோசனைக்காரன் ஒருவன் உன்னிடத்தில் இருந்து புறப்பட்டான். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், அவர்கள் சம்பூர்ணமடைந்து அநேகராயிருந்தாலும் அறுபுண்டு போவார்கள், அவன் ஒளிந்து போவான். உன்னை நான் சிறுமைப்படுத்தினேன், இனி உன்னை சிறுமைப்படுத்தியிருப்பேன். இப்போதும் நான் உன்மேல் இருக்கிற அவன் நுகத்தை முறித்து உன் கட்டுகளை அறுப்பேன். ஆமேன் அல்லேலூயா. அப்ப தேவன் என்ன சொல்றாருன்னா, நம்ம இத்தனை பாவம் செஞ்சாலும் என்ன அந்த பாவத்துக்கெல்லாம் என்னன்னா மறுபடியும் உன்னை சிறுமைப்படுத்துவேன், நீ சிறுமைப்படுத்தி கொண்டு இருப்பேன். ஆமேன் அல்லேலூயா. அப்ப வந்து அந்த பாவம் செஞ்சதுனாலதான் தேவன் அந்த வார்த்தைய கொடுத்திருக்கிறார். அப்ப நம்ம எப்படி நம்ம வாழணுங்கிறத அறிந்து கொள்ள வேண்டும். அது அந்த குடிச்சதுக்கு அப்புறம் அந்த எவ்வளவு ஒரு அந்த நம்ம உடல்ல குறைபாடு ஆகுது. ஏன்னா குடல் வெந்து ஹார்ட் பிரச்சனையாகி ஒவ்வொன்று கல்லீரல் போய் நம்ம உள்ளுக்குள்ள எல்லா உறுப்பும் என்ன ஆயிருது, வெந்து போயிருது. இது வந்து பிசாசு செய்யற வேலை, ஒவ்வொரு மனுஷனையும் அழிக்கிற வேலை. அது இதைய நம்ம அறிந்து கொள்ளணும். சின்ன 5 நிமிஷம் சந்தோஷத்துக்காக அதை குடிச்சு நம்ம சரீரத்தை பாழாக்கி கொள்ளுகிறோம். ஆமென் அல்லேலூயா. அதனாலதான் தேவன் சொல்ற, நான் இத்தனை நல்ல வார்த்தையை கொடுத்தும் நீங்க கேட்காம அதுக்கு அந்த பாவத்துக்கு போறீங்க, அதனாலதான் உன்னை சிறுமைப்படுத்துவேன், மறுபடியும் சிறுமைப்படுத்தி கொண்டு இருப்பேன், படுத்தாதிருப்பேன். அப்ப தேவன் அப்பவும் என்ன சொல்றாருன்னா, நம்ம இவ்வளவு பாவம் செஞ்சாலும் தேவனுக்கு எதிராக செஞ்சாலும் அப்பவும் தேவன் என்ன சொல்லுகிறாரா, ஏன்னா உன் நோகத்தை முறித்து கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், அவர்கள் சம்பூர்ணமடைந்து அநேகராய் இருந்தாலும் அறுமுண்டு போவார்கள், அவன் ஒளிந்து போவான். உன்னை நான் சிறுமைப்படுத்தினேன், இனி உன்னை சிறுமைப்படுத்தாதிருப்பேன். அப்ப சிறுமைப்படுத்தாம இருப்பார், ஏன்னா அவர் நுகத்தை முறிப்பார். ஏன்னா அந்த நுகத்தை நம்மளுக்கு வர சத்துருவை எவ்வளவு பிரச்சனையோடு வந்தாலும் அந்த பிரச்சனைகளை எல்லாம் நமக்கு மாத்துறதுக்கு தேவன் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். நம்ம இதை தெரிந்து கொள்ள வேண்டும். தெரிந்து கொண்டா கண்டிப்பா நம்மளுக்கு இந்த விடுதலை கிடைத்து விடும். இதெல்லாம் செய்யாம இருந்தனா சொல்ற, நுகத்தை முறித்து உன் கட்டுகளை அறுப்பேன். ஆமென் அல்லேலூயா. அப்ப அவன் நுகத்தை முறித்து கட்டுக்களை அறுப்பேங்கிற. அப்ப என்ன நமக்குள்ள கட்டுகள் இருக்குது, நமக்குள்ள வந்து ஏன்னா தாகம், ஏன்னா மதுபானத்து மேல ஒரு தாகம் இல்லையா? மதுபானத்தை பாவம் மதுபானம் அருந்திட்டா மத்த எல்லா பாவம் உள்ள வந்துருது இல்லையா? மதுபானம் அருந்தும் போதுதான் தாயின்னு தெரியாது, மனைவின்னு தெரியாது, அக்கா தங்கச்சின்னு தெரியாது, ஏன்னா ஒரு ரோட்ல போறவங்க யாருன்னே தெரியாது. அந்த வேலையில அந்த பாவம் வந்து என்ன செய்யணும், எப்படியோ பாவம் செஞ்சு ஆகணும். மதுபானம் உள்ள போயிட்டாலே கண்கள் இருண்டு போயிரும். அப்ப பாவத்தை தூண்டும். அப்ப அது வந்து என்ன, நமக்கு யாருன்னு தெரியாது, நம்ம பாவத்துல அவ விழுந்துருவோம். அப்ப என்ன ஆயிரும்? அதுதான் தேவன் சொல்றாரு, உன் நுகத்தை முறித்து உன் கட்டுக்களை அறுப்பேன் என்று சொல்லுகிறார். அவர் நுகத்தை முறித்து கட்டுக்களை அறுத்து விட்டால் பாவம் எல்லாம் நம்மளை நீங்கி விடும். ஆமென் அல்லேலூயா. அப்பவும் தேவன் நம்மளோட தேவன் நம்மளை கைவிடல. அப்பவும் அந்த சூழ்நிலையில வந்து நம்ம நுகத்தை முறித்து நம்ம கட்டுக்களை அறுத்து நம்மளை பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமென் அல்லேலூயா. இப்படிப்பட்ட தேவனை நம்ம நினைக்காம இருக்க முடியுமா? நம்ம ஆராய்ந்து பார்க்காம இருக்க முடியுமா? எல்லாம் அறிந்து கொள்ளுங்க. இந்த நாள்ல நம்ம பாவத்துல இருந்து விடுதலையாகும். ஏன்னா நம்மளுக்காக மரித்து உயிரோடு எழும்பி வந்திருக்கார். எத்தனை பாவம், எத்தனை அக்கிரமம், இதையெல்லாம் தேவன் நமக்காக தான் மரித்தார் இல்லையா? நமக்காக மரித்து நம்மளுக்காக சிலுவையில மடிந்திருக்கிறார். ஏன்னா இதையெல்லாம் நம்ம ஆலோசிச்சு பார்த்தா அந்த பாட்டிலெல்லாம் எடுக்க சொல்லுமா? அந்த பாட்டில் நம்ம கண்ணுக்கு தெரியுமா?
தேவனோட ரத்தத்தை பார்க்கும்போது அது நமக்கு அருகருப்பாக தெரியும். ஆமென், ஹல்லேலூயா. யாராவது இந்த வேளையில இதை கேட்டுக்கொண்டு பார்த்து கொண்டு இருந்தீங்கன்னா தயவுசெய்து இந்த குடியெல்லாம் விட்டுட்டு மனம் திரும்புங்க. ஏன்னா உங்க குடும்பத்தை திரும்பி பாருங்க, உங்க பிள்ளைங்களை பாருங்க, உங்க மனைவியை பாருங்க, உங்க உறவினர்களை பாருங்க. அவங்களெல்லாம் பார்க்கும்போது இந்த குடியெல்லாம் வேணும். நம்ம எவ்வளவு சீரழிஞ்சு போயிருக்கணும் உங்களுக்கே தெரியும். ஆமென், ஹல்லேலூயா. தேவன் நம்மளுக்காக எவ்வளவோ சித்திரவதைகள் பாடுகள் அனுபவிச்சிருக்கிறார். ஏன்னா ஆணியலுக்கு கையில அடிச்சு எவ்வளவு ரத்தங்கள் போய் அந்த ரத்தங்கள் சிந்தி இருக்கிறார். இதையெல்லாம் ஒவ்வொரு ஆண் மக்களும் கண்ணோக்கமாக பாருங்க. பார்க்கும்போது கண்டிப்பா நீங்க இருந்து விடுதலை, நீங்க நினைச்சா விடுதலையாயிடலாம். என்னால விடுதலையாக நீ அதாவது நினைக்கிறீங்களா? இந்த நாள்ல நான் விடுதலை ஆகணும், இந்த நாள்ல இருந்து நான் குடிய விடணும், இந்த நாள்ல என் குடும்பத்துக்கு நல்ல ஒரு மகனா இருக்கணும், கடவுளுக்கு ஒரு நல்ல பிள்ளையா இருக்கணும், யாராவது உங்களுக்கு உணர்த்தப்பட்டா இந்த நாள்ல கண்டிப்பா நீங்க இயேசுவே எனக்கு விடுதலை கொடுங்கன்னு கேளுங்க. இந்த நாள்ல கண்டிப்பா உங்களுக்கு விடுதலை உண்டாகும். ஆமென், அல்லேலூயா. உன் நுகத்தை முறித்து உன் கட்டுக்களை அறுப்பேன் என்று சொல்லுகிறார். ஆமென், அல்லேலூயா. ஏன்னா உங்கள் பிரச்சனைகள் எல்லாம் இன்றைக்கு மாறப்போகிறது. ஆமென், அல்லேலூயா. விடுதலையாக போகிறீர்கள். கேட்ட வார்த்தைகளை சோதராண்டவரே, தகப்பனே கர்த்தாவே சோதரிக்கிறோம். அப்பா தகப்பன் 1 அதிகாரத்துல 7வது வசனத்துல ஆண்டவரே நாங்க தானித்தோம். ஆண்டவரே ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஆண்டவரே தகப்பனே சாந்த குணம் உள்ள தேவன். அப்பா தகப்பனே எங்களுக்கு என்ன தேவை என்று நீங்க அறிந்திருக்கிறீங்க ராஜா. இந்த நாள்ல கூட தகப்பனே கர்த்தாவே சோதரிக்கிறோம் ராஜா. ஒவ்வொருவரையும் ஆண்டவரே தேவைகளை அறிந்திருக்கிற தேவனே அப்பா, அறிந்தும் இருக்கிறீர், தெரிந்தும் இருக்கிறீர் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் நீர் பாதுகாக்கும்படிக்கு நாங்க ஜெபிக்கிறோம் ஐயா. தகப்பனே கர்த்தாவே குடித்து வெறித்து மதுபானத்துக்கு அடிமையாய் இருக்கிற ஒவ்வொரு ஆண் மக்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம் ஐயா. சோதரப்பா தகப்பனே கர்த்தாவே எத்தனையோ ஆண் மக்கள் ஆண்டவரை குடித்து வெறித்து குடும்பத்தை சீரழித்து கொண்டு இருக்கிறாங்கப்பா. தகப்பனே இந்த வேலையில கூட நாங்க பாரத்தோடு ஜெபிக்கிறோம் ஐயா. தகப்பனே ஒவ்வொரு ஆண் மகனுக்காக நாங்க ஜெபிக்கிறோம் ஐயா. தகப்பனே இந்த குடியில இருந்து விடுதலை ஆகும்படிக்கு நாங்க ஜெபிக்கிறோம் ஐயா. தகப்பனே அவங்க குடும்பத்தை கண்ணோக்கமாக பாருங்க ராஜா. சோத்தரிக்கிறோம் அப்பா. தகப்பனே அந்த மகனுக்கு ஆண்டவரே தகப்பனே கர்த்தாவே சோத்தரிக்கிறோம். அந்த பாட்டில் எடுக்கும் போது அருகருப்பாக மாறும்படி இயேசு கிறிஸ்து நாமத்தில் நாங்க ஜெபிக்கிறோம் சாமி. தகப்பனே அந்த சூழ்நிலையில அவங்க குடும்பம் கண்ணுக்கு முன்னாடி வரணும் ஆண்டவரே. தகப்பனே இயேசு எவ்வளவு நமக்காக ரத்தம் சிந்திருக்கார் என்று ஆலோசனை வரும்படிக்கு நாங்க ஜெபிக்கிறோம் ஐயா. அதுல இருந்து விடுதலை இயேசுவே எனக்கு விடுதலை கொடுன்னு கேட்கிற ஒவ்வொரு ஆண்மகனுக்கும் ஆண்டவரே விடுதலை கொடுக்கும்படி நாங்க ஜெபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு ஆண்மகனுக்காக நாங்க பாரம் எடுக்கிறோம் சாமி. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, கூட இருந்து வழி நடத்தும்படி ஜெபிக்கிறோம். ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.